நான் காட்டணுமா உங்களுக்கு? இன்றைக்கி சென்னை சிட்டியில் வாங்க, எங்கள் கிராமத்திலே காட்டுறேன் வாங்க. கிராமத்திலேயே பாரில் போய் தண்ணி அடிக்கிற பொண்ணுங்க இருக்காங்க, சிகரெட் அடிக்கிற பொண்ணுங்க இருக்காங்க. இந்த ஜென்மத்திலே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் சிகரெட்டை கற்றுக் கொடுக்குறான். சார் ட்ரெய்லர் பார்த்தேன், ஹீரோனுக்கு தம் அடிக்கிற மாதிரி இருக்குது. அது எவ்வளோ வச்சுங்க? என்ன சார் ரீசன்? செகண்ட் ஹீரோயின். அதாவது அவன் அதில் ஒரு டைலாக் வரும், காதலுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அவன் வந்து அந்த சிகரெட்டை அந்த பொண்ணை வந்து கெடுத்துட்றான் கடைசியில். அதாவது லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அவன் சொல்கிறதெல்லாம் அந்த பொண்ணு செய்கிறான். அதுதான் அது விஷயம். அப்போ அந்த காதலில் மயங்கி காதலுக்காக இப்படி தப்பு பண்ணி வெட்டியாக கெட்டு போகிறீங்களே அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான். அதனால் காதலுங்கிறதுனால இப்படி சொல்லி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறதான் அதில் மெசேஜ். ஆமாம், 16. அதில் வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதை வந்து மாற்றினாங்க. அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா சிகரெட் பிடிச்ச அந்த டைலாக் தான். இந்த ஜென்மத்திலே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் சிகரெட்டை கற்றுக் கொடுக்குறான். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு +2 படிக்கிற மாதிரி காட்டுறீங்க, டீனேஜ் பொண்ணை கெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால் 16+ங்கிறது குடும்பத்தோடு வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறத அவங்க சொன்ன ரீசன். சென்சார் போர்டில் எனக்கு சொன்ன ரீசன் அதுதான். ஏன் வந்து அந்த ஒரு டைலாக்காக தான் கொடுத்துருக்குறோம், மற்றபடி எதுக்காக இல்லை. ஆனால் 16+ங்கிறது 16 வயசில் இருக்கிறவங்க, 18 வயசு கீழே இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா பெர்மிஷனோட வந்து படம் பார்க்கட்டும், இல்லை அவங்க அப்பா அம்மாவோட கூட்டிகிட்டு வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறதா அது. சார் இது மாதிரி படங்கள் வந்து அப்பா அம்மாவோட சேர்ந்து வந்து பார்ப்பாங்களா சார்? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக வந்து பார்க்கறது ஓகே, 16+னாவே அப்பா அம்மா வீட்டில் கூட்டு போக மாட்டாங்க. 16+ங்கிறது இப்போ நமக்கு தான் தெரியுது, மக்களுக்கு வந்து அதெல்லாம் பார்க்கல. ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் பசங்க வந்து பார்த்துருவாங்க தெரியாமல். இப்போ நீங்கள் அப்பா அம்மா ஃபேமிலியோட வந்து பார்க்க சொல்லும் போது அது சாத்தியமானு கேட்குறேன். ஏன் பார்க்க மாட்டாங்க? எப்படி பார்ப்பாங்கன்றேன். இதில் மெசேஜ் நீங்களே சொல்லுவீங்க ஒரு பொண்ணு டம் அடிக்கிறான்ட்டு. டம் அடிச்சாவே மேக்ஸிமம் தமிழ் கலாச்சாரத்துக்கு வந்து அது ஒத்தே வராது. பெண்கள் டம் அடிச்சா பிடிக்காது. இன்னும் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம்னு ஃபீல்டு இதெல்லாம் நம்ம இதில் தான் பத்திரிகையிலையும் வீடியோவில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கீங்களா எத்தனை பொண்ணுங்க பாரில் போய் தண்ணி அடிக்கிறாங்க? நான் காட்டணுமா உங்களுக்கு? இன்றைக்கி சென்னை சிட்டியில் வாங்க, எங்கள் கிராமத்திலே காட்டுறேன் வாங்க. கிராமத்திலேயே பாரில் போய் தண்ணி அடிக்கிற பொண்ணுங்க இருக்காங்க, சிகரெட் அடிக்கிற பொண்ணுங்க இருக்காங்க. அதை தான் இது வந்து ஆமாம், திருப்திப்படுத்த தான் எடுத்தோம். மெசேஜ் அதானே, சாட்டிஸ்ஃபைட். ஆமாம், சாட்டிஸ்ஃபைட் பண்ணதான். ஏன்னா அதாவது எல்லா விஷயம் அது ஸ்கிரிப்ட், அது அந்த ஸ்கிரிப்டில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதில் சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டேன். பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்குற எஃபெக்ட் வர்றது வரைக்கும் விட மாட்டேன். இதுதான் விஷயம். அதுதான் அவர் சொன்னது. அந்த டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஆக்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் என்ன என்னுடைய மைண்டில் இருக்கோ அது வர்றது வரைக்கும் விட மாட்டேன். அதுதான் 10 டேக்கு 15 டேக்கெலாம் போயிருக்கு. அதனால தான் டைம் இவ்வளோ டைம் 20 டேக் வரைக்கும்லாம் போயிருக்கு. யாருங்க தம் அடிக்கிறவங்க? செகண்ட் ஹீரோயினே சொல்லிட்டாரு பதில். ஆக்சுவலாக நான் தம் அடிக்கலை, அது வந்து ஜூஸ் சிகரெட்டு. சாரு என்கிட்ட அந்த சிச்சுவேஷனில் தான் சொன்னான், இந்த சீனு தான் பண்ணணும். அப்போ நான் சொன்னேன், சார் எப்படி சார், எனக்கு முடியல, எனக்கு தெரியாது, ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. அப்போ சார் சொன்னால், இல்லை நீ அது ஆக்டிங் தானே, நம்ம என்ன பண்ணோமோ அந்த அது விஷயம் ஆக்டிங்காக மனசில் வச்சு தான் பண்ணணும். ஸோ அந்த மைண்டில் தான் பண்ணோம். 2-3 டேக்கெல்லாம் அது ரீடேக் தான் ஆயிடுச்சு. ஆனால் அது சாருக்கு அந்த லாஸ்ட் விஷுவல் இல்லையா, அந்த சிகரெட்டை பிடிச்சி பண்ணுறது, அது சாருக்கு ஓகே. ஸோ அதனால தான் பண்ணது. வந்து வில்லேஜ்லேயே எடுத்தீங்க, வில்லேஜில் காட்டியிருக்கீங்க மலைவாழ் மக்களுடைய. அங்கேயே நீங்கள் இப்போ பண்ணிருக்கலாமே, அது சிட்டிக்கு கொண்டு வந்தீங்க இந்த கதை. என்னோடதா? இல்லை, சிட்டிக்கு வந்து இப்போ ஓப்பனிங்கே வந்து சிட்டியில் தான் ஓப்பன் பண்ணுறோம். இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு சிட்டியில் தான் இருக்காங்க. அவன் சாமியார் ஆக போகிறேன்றான். அவனுடைய எய்மே வந்து விவேகானந்தர் மாதிரி பெரிய ஞானியாகி மக்களுக்கு போதனை பண்ணணும் அப்படிங்கிறது அவனுடைய கேரக்டர். இவங்க 3 பேரும் ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்டு. அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து தாயில்லா பொண்ணு, தாத்தா மட்டும்தான் இருக்கிறார். அந்த பொண்ணுக்கு ஆதரவு அங்கே இருக்கிற தாத்தா. அந்த தாத்தாவை மர்டர் பண்ணிடுறாங்க. மர்டர் பண்ணிவிட்டு அந்த குரூப் வந்து இவனை இந்த பொண்ணையும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் சென்னையில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அங்கே கொண்டு வரான், கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த ஊரில் விட்டால் அவனை மர்டர் பண்ணிடுவாங்க அந்த பொண்ணை. சார் 13ஆம் தேதி 7-8 படம் ரிலீஸ் ஆகுது சார். ஆமாம் சரிங்களா, நிறைய படங்கள் வந்து இப்போ புக் பண்ணிட்டாங்க, தேட்டர்ஸ்லாம் புக் பண்ணிட்டாங்க. எத்தனை தேட்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கு? எவ்வளோ தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறீங்க? மால்லலாம் உங்களுக்கு ஸ்க்ரீனிங் கிடச்சிருக்கா? எனக்கு 40 தேட்டர் கிடச்சிருக்கு சார்.
மால் தேட்டர் தான், எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தான். நான் பிஎன்சியே வேணான்னு தான் சொல்லிட்டேன். தேட்டர் வந்து எனக்கு மால் தேட்டர் காம்ப்ளெக்ஸாக தான் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது வந்து ஒரு 40 தேட்டர் கிடச்சிருக்கு, எல்லாமே மால் தேட்டர் தான். மதுரையில் வந்து வெற்றி சினிமாஸ் இருக்கு இல்லைங்களா, மதுரை வெற்றி சினிமா, தேனி வெற்றி சினிமா, ராம்நாடு வந்து சினி லான்ச்சு, சிவகங்கை வந்து யாழினி, சென்னையில் வந்து தேவி, பேபி ஆல்பர்ட்டு, மாயாஜால், ரோகிணி, ஆல்பர்ட்டு சொல்லிட்டேன், பேபி ஆல்பர்ட்டு, ரோகிணி, சரவண பாலாஜி, இது எல்லாமே. அதே மாதிரி சேலத்தில் வந்து ஏஆர்எஸ், திண்டுக்கல்லில் வந்து ராஜேந்திரா, உமா ராஜேந்திரா, இப்படி எல்லாமே வந்து எனக்கு மால் தேட்டர் தான். நாகர்கோவிலில் வந்து வசந்தம் பேலஸ், வசந்தம் பேலஸ், அந்த இது எல்லாமே மால் தேட்டர்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு. இல்லை சார், பிஎன்சியெல்லாம் வந்து படம், பிஎன்சியெல்லாம் தேட்டரில் போய் படம் பார்க்குறது இல்லை. இப்போ மால் தேட்டரில் தான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி போய் பார்க்குறாங்க. இப்போ பிஎன்சியில் இருக்கிறவங்க, எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் மதுரை வெற்றி தேட்டருக்கு ஆன்லைனில் புக் பண்ணி போய் சினிமா பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா, அந்த சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப், அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி வர்றாங்க. எங்கள் உசிலம்பட்டிலே இருக்கிற தேட்டரில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. ஒரு நாளாக போயிருந்தேன், நைட் ஷோக்கு போனால் ஒருத்தர் கூட வரல, வேறு வழியே இல்லை, தேட்டர் இழுத்து மூடினாங்க. படத்தெல்லாம் நான் சொல்ல வரப்போல, சிக்கலில் மாட்டி விடாதீங்க இல்லையா. ஆமாம் சார், இப்போ அது நல்ல கேள்வி கேட்டீங்க. உண்மையாகவே நான் வந்து இப்போ 4 சுவத்துக்குள்ளே தான் ஆடியோ லான்ச் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்கள், ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர்ஸ் எல்லாமே 4 சுவத்துக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. நான் எப்போவுமே வந்து எனக்கு பாரதி ராஜாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவருடைய படங்கள் எதுவுமே எல்லாமே பார்த்துருக்குறேன். அவரை என்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டேன். அவருடைய தாக்கம் என்கிட்ட இருக்கும். அவர் வந்து அதனால் அவர் பண்ண மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி 4 சவுத்துக்குள்ளேயே வைக்கிறாங்க, இதை ஏன் ஒரு கிராமத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்போ ஷூட்டிங் போகும்போது நான் அதுக்காக ஒரு கிராமம் தேடிக்கிருந்தேன். மியூசிக் டைரக்டர் கூட சொன்னேன், பக்கத்தில் ஏதாவது கிராமம் இருந்தால் பாருங்கள் அப்படின்னு. பாப்போம் சார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே வந்து இல்லை, நீங்கள் அது செய்வேனா, எல்லோரும் நம்ம ஒரு ஸ்டுடியோவை புக் பண்ணி, இல்லைனா ஒரு இதை புக் பண்ணி பார்த்துடலாம், ஹாலை பண்ணிடலாம், மண்டபத்தை. இல்லை, நான் அதில் பிடிவாதமாக இருந்தேன். அப்படி பார்க்கும்போது முடிவீரன் பட்டினம் அப்படிங்கிற அந்த கிராமம் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நான் சாங் ஷூட் பண்ண போனேன். அங்கே இருந்த அந்த மக்களுடைய ரிசீவிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. நான் போய் இறங்கினோன்னே இந்த மாதிரி ஷூட் பண்ண போகிறேன்னு, பண்ணிக்கங்க, எங்கே வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு, வாங்க முதல்ல நீங்கள் எங்கள் வீடு வாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு தண்ணி கொடுத்துட்டு, டீ கொடுத்துட்டு, சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப உபசரம் பண்ணாங்க. அந்த கிராமமே 300-400 வீடு இருக்கும். அந்த கிராம மக்கள் எல்லாருமே அப்படியே இருந்தாங்க. அதே மாதிரி அந்த கிராமத்தில் யாரை போய் கேட்டாலும், நீங்கள் என்ன பண்ணாலும் எங்கள் கிராம தலைவர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. அதே மாதிரி எல்லோரும், பெண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பையங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே வார்த்தை, எங்கள் தலைவர்கிட்ட பேசிக்கங்க அப்படின்னு. அப்போ அவர் தலைவரை போய் பார்த்தோம். அங்கே வந்து எப்படி அந்த கிராமம் இருக்குன்னா, கிழக்கு பக்கம் வந்து வங்காள விரிகுடா கடல், இந்த பக்கம் கிராமம், வலது பக்கம் வந்து முடிவீரன் பட்டினத்தில் ஒரு அழகான முருகன் பாலசுப்ரமணியன் கோயில். அந்த கோயிலுடைய சிலையை தான் ஃபஸ்ட்டு நான் என்னோடய படத்தில் முதல்ல காட்டியிருப்பேன். ஓப்பனிங் வர்றது அந்த சிலை தான், பாலசுப்ரமணியன். யாருனாலும் சினிமாவில் ஒரு நாள் வேலை பார்த்தா கூட சம்பளம் கொடுக்கணும். படம் ரிலீஸ் ஆன பொருள் 2 ரிசல்ட்டை போய் நடிகர் சங்கத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பப்ளிசிட்டி ஆகட்டும் அப்படியாது. எனக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிச்சுல்ல. இல்லை சார், அது வேற விஷயம். படம் நல்லா ஓடிச்சுன்னா நான் செய்யக்கூடியதே வேற, அதை நான் சொல்லக்கூடாது, சொல்லாம செயல்ல காட்டுறேன். நிச்சயமா நல்லா சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க காமெடிக்காக அவங்கள வந்து அதே இடத்துல வச்சு போர்ட்ரேட் பண்றது ரொம்ப தவறான ஒரு சாங்ல தான் யூஸ் பண்ணிருக்கேன். சாங்ல தான் ஒரு காமெடிக்காக நீங்க அவங்கள யூஸ் பண்ணிருக்கீங்க, போர்ட்ரேட் பண்றீங்க. அவங்க எகென்ஸ்டா போராட்டம் பண்ணாங்க இல்லையே, பாட்டுல வரியே வருது, திருநங்கை காதலையும் ஏத்துக்கடா, மதிச்சு ஏத்துக்கடான்னு சொல்லிருக்கேன். பாட்டை தாண்டி ஒரு பிட்டு வச்சிருக்கீங்க, ஒரு காமெடி சீன் மாதிரி. அவங்க வந்து பெரிய 2 பேர் முன்னாடி வந்துட்டு அந்த முத்தம் கொடுத்துட்டு வந்து, அது ரொம்ப தவறு. இன்னைக்கு எவ்வளவு துறையில எவ்வளவு சாதனை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க ஒரு நல்ல விஷயமா காமிச்சிருக்கீங்க. இல்லை சார், இப்போ அது வந்து என்னன்னா, அவன் சாமியாராக போகிறான், அவனை டீஸ் பண்ணுறானுங்க, அப்படி தான். அவங்கள இன்சல்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணுறதா அந்த சீன் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. இவனை வந்து அவனை அந்த லௌகீக வாழ்க்கைக்குள்ளே இழுக்கிறதுக்கு அது ஒரு ஆரம்பம், அப்படித்தான். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கனே தவிர அவங்கள இழிவுபடுத்தணும். அதிலே வரியில் தான் வருது, திருநங்கை காதலையும் மதிச்சு நீ ஏற்றுக்கடா அப்படின்னு. அந்த வரியை கவிஞர்கிட்டே போட சொன்னேன். சரிங்களா?
அது 2 பொண்ணுங்களை ஸ்மோக்கிங் வந்து யார் பண்ணாலும் தப்பு தான். ஸோ லேடிஸுக்கு என்ன காரணத்தினாலும் சார் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட போன வருஷத்துல 2-3 படங்கள் வந்து லேடிஸை ஸ்மோக்கிங் காமிக்கக்கூடிய சீக்வன்ஸாகவே இருக்குது. அது நீங்கள் நியாயம் நீங்கள் ஒட்டுக்கிறீங்களா? அது எந்த வச்சும் நியாயமாகும் சார்? சார் இப்போ யார் பண்ணாலும் தப்புடா, ஈக்குவல் தான். மென் பண்ணாலும் தப்புடா, உமன் பண்ணாலும் தப்புடா. அஸ்பிகா வந்து நம்ம ஊர் சினிமாவில் வந்து உமன் பேசிக்கில் தான் ஸ்மோக்கிங் போயிட்டே இருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு செயல் சார். இப்போது தப்புன்னு எப்படி சொல்கிறீங்க? ஸ்மோக்கிங் பண்ண யார் இல்லை சார், தப்புன்னு எப்படி சொல்ல, அதை பார்த்து தானே. ஆமாம் சார், அதான் இப்போ தப்பை வந்து இந்த தப்பு இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். மெசேஜ் சொல்கிறதுக்காக தான். இதை வந்து காதலுக்காக அப்படின்னு சொல்லி உன்னை ஏமாத்துறான், ஸ்மோக் பண்ண வைக்கிறான், தண்ணி அடிக்க வைக்கிறான், இதுக்கெல்லாம் ஏமாறாதீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் சொல்கிறோம். அப்படிங்கும்போது தப்பை காட்டாமல் நம்ம எப்படி மெசேஜ் சொல்ல முடியும்? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு பொண்ணு ஸ்மோக் பண்ணால் நம்மளும் ஸ்மோக் பண்ணலாம் போல இருக்கிறாங்க மைண்ட். ஏன் அப்படி நினைக்கக்கூடாது? இப்படி நினைக்க வேண்டியதானே? தப்பு காதலுக்காக நீங்கள் சிகரெட் அடிக்காதீங்க அப்படின்னு நினைக்கிறேன், அதைத்தானே சொல்கிறேன் நான். அதைத்தானே நினைக்கணும். ஏன் ராங்காக போகிறீங்க? நெகட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவ் அப்ரோச்சுக்கு வாங்க. அதனால தான் அது வந்து வரும், நிச்சயமாக வரும்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். அதனால் ஓகே சார், ஓகே. அதாவது இவ்வளோ நேரம் வந்து எங்களுடைய இதை ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னோட கையில் இருக்கிற பேனாவை விட உங்களோட கையில் இருக்கிற பேனாவுக்கு சக்தி அதிகம். ஏன்னா உங்களுடைய பேனா எங்களை ரொம்ப உச்சத்துக்கும் கொண்டு போகும், ரொம்ப கீழே தாழ்த்தியும் கொண்டு போயிடும். அதனால் எங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு உச்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய பேனாக்களை பயன்படுத்தணும்னு வேண்டிக்கிட்டு இங்கே வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணவங்க அனைவருக்கும் என்னுடைய அக்ரிலேண்ட் ஃபிலிம் சார்பாக மனமார்ந்த